வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். வரலாறு இதிகாசங்களில் கருட புராணம் தான் இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகின்றோம். வரலாறு இதிகாசங்களின் கருட புராணம் பற்றிய தொடர் இனி தொடர்ந்து சின்ன குரூப் சேனலில் வர இருக்கு. தவறாமல் பாருங்கள். மானிடராக பிறந்தா எப்படி வாழணுன்றதையும் கருட புராணம் வரலாறு இதிகாசங்களில் கூறப்படுகின்றது. அதை தான் தொடர்ந்து சின்ன குறிப்பு சேனலில் நீங்கள் இந்த பதிவை தவறாமல் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். கருட புராணம் வரலாற்றை பார்க்கலாம். பறவைகளின் அரசரான கருடனுக்கு ஏற்பட்ட ஐயங்கள் தீர்க்கும் பொருட்டு திருமால் எழுந்துரைக்கும் ஒரு அதி அற்புதமான புராணம்தான் கருட புராணம் ஆகும். மனிதர்களாக பிறந்த அனைவரும் பிறப்புகளின் உன்னதமான பிறப்பான மானிட பிறவியில் இருக்கக்கூடிய அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது கருட புராணம். அதாவது தேவர்களுக்கு அடுத்தபடியான தேவர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு அடுத்து மனித பிறவி தான். அந்த மனித பிறவி ரொம்ப புனிதமானதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அந்த மனிதர்கள் இந்த பூமிக்கு அவங்க அவங்க ஆத்மாவை ஒரு உடல் தான் தாங்கிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆத்மா இந்த பூமியில் பிறந்தால் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், அதாவது தவறு செய்தால் அதற்குரிய தண்டனைகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் நாம் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அனைத்து வளங்களும் நிரம்பி இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும் அல்லாத கணக்கில் எல்லா ஜீவராசிகளும் இந்த பூமியில் வாழ்கிறாங்க. வாழ்வதற்கான வாழ்விடத்தை விட தான் பூமி உருவானது. பூமியில் ஓரறிவு உயிரினங்கள் அதிகமாக இருந்த காலகட்டத்தில் இருந்து அடுத்த காலத்தில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியினால் இன்று ஆறறிவு படைத்து எதையும் பகுத்தறிந்து நன்மை தீமை அறிந்து செயல்படும் தன்மை கொண்டு சிறந்த உயிரினமாக இன்றளவும் மனித உயிரினம் இருந்து வருகின்றது. மற்ற உயிரினங்களுக்கெல்லாம் 5 அறிவு தான், மனிதர்களுக்கு மட்டும் 6 அறிவு. ஏன்? நன்மை எது தீமை எது என்று யோசித்து சிந்தித்து அதன்படி நம் வாழ்க்கையை வகுத்து கொள்ளதான் அந்த 6 அறிவு. அப்படிப்பட்ட புனிதமான பிறப்பு தான் மனித பிறப்பு. அணுவாக இருந்தாலும் அண்டமாக இருந்தாலும் அனைத்திலும் நிரம்பி இருக்கக்கூடிய பரம்பொருளாய் உருவாக்கப்பட்ட உயிரினங்களின் தேவர்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த தேவர்களும் இருக்கிறார்கள். மனித பிறப்பு தேவர்களுக்கு அடுத்ததான் மனித பிறப்பு தான் என்று கூறப்படுவதனால் இந்த மனித பிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது. முன்னோர்கள் தவசீலர்கள் நமது தோற்றத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய பலவித ஆற்றல்களை பெற்றிருந்தனர். அதனால்தான் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள உதவும் வகையில் எந்த ஒரு தொழில்நுட்ப உதவியுமின்றி அன்றே ஒவ்வொரு கிரகணத்திற்கும் உள்ள தொலைவு, நிறம், தன்மைகள் குறித்து அந்த ஒளியினால் உயிரினத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்து ஓலை சுவடியில் அவங்க எழுதியிருந்தார்கள். நமது முன்னோர்கள் எதையும் முன்னோக்கியே சிந்தித்து கொண்டு இருப்பதிலே என்னவோ அவர்களை நம் முன்னோர்கள் என்று சொல்கின்றோம். அவங்க தான் நம்ம பிற்காலத்தில் வரும் சந்நிதிகள். அவங்க உணர்ந்து அந்த கருட புராணம் அதை பற்றிய தெளிவு எல்லாமே வேண்டும். அதே மாதிரி மனித ஆத்மாவுக்கு அந்த கிரகங்கள் எல்லா வித விஷயங்கள் அவங்க நல்லது கெட்டது எப்படி கருட புராணம் பற்றி வரலாறுகள் என்று பலவித கருத்துக்களை அவங்க ஓலை சுவடியில் எழுதியிருந்தாங்க. பாரத பூமியில் பிறந்த நம் முன்னோர்கள் அனைவரும் ஒரு பிறவி பிறப்பதற்கான காரணம் என்ன, அதன் பிறப்பு என்பது எதன் அடிப்படையில் அமைந்திருக்கின்றது,
ஒரு பிறவி பலவித இன்னல்களையும் துன்பங்களையும் அனுபவித்து இந்த பூமியில் வாழ்கின்றது என்பதை பற்றிய தகவல்களை அளித்துச் சென்றுள்ளன. ஏன் அவங்க பிறவி எடுத்து இன்பம் துன்பம் கலந்து அனுபவிக்கின்றார்கள்? ஒருத்தருக்கு கஷ்டமே தொடர்ந்து இருக்கும். ஏன் அந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க? சிலருக்கு இன்பமாகவே வாழ்க்கை அமையும். அது ஏன் என்று அவங்க ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. பிறக்கின்ற அனைத்து பிறவிகளிலும் துன்பங்கள் அனுபவிக்காமல் சில பிறவிகள் இன்பத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கின்றதற்கு காரணம் அறிந்து கொள்ளும் பொருட்டு பலவிதமான தகவல்களை நமது முன்னோர்கள் ஓலைச்சுவடியில் குறிப்பிட்டிருக்கின்றன. அவர்கள் மேற்கொண்ட அந்த பயணத்தின் விளைவாக பரம்பொருளின் அருளோடு நமக்கு இந்த பூமியில் வாழ்வது எப்படி என்றும், தவறான செயல்களால் ஈடுபடுவதால் நமக்கு என்னென்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்றும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. கருடனின் உதவியோடு கருட புராணம் பலவிதமான ரகசியங்களை எடுத்துரைக்கின்றன. கருட புராணம் என்றாலே அதில் நிறைய ரகசியங்கள் புதைந்துள்ளன. ஸோ முன்னோர்கள் பூமியில் பிறந்த மனிதர்கள் அவங்களுக்கு தவறு செய்கிறாங்க. தவறு செய்தால் அதற்கு எப்படி கடுமையான தண்டனை இருக்கும் என்பதையும் அவங்க குறிப்பிட்டு ஓலைச்சுவடியில் எழுதியிருக்காங்க. கருட புராணம் பூமியின் பிறந்த ஆன்மாவுடன் உடலும் இணைந்து இருக்கும் பொழுதுதான் எவ்விதம் வாழ வேண்டும் என்றும், அவ்விதமாக வாழும் பொழுது நாம் செய்த கர்மாக்களின் அடிப்படையில் உடலை இழந்து ஆன்மா அனுபவிக்கக்கூடிய இன்பத் துன்பங்களை எடுத்துரைக்கும் ஒரு வாழ்க்கை சாஸ்திரமாகும். உடலில் இருக்கிற வரைக்கும் தான் ஆன்மா. உடல் அழிந்து விட்டால் ஆன்மா தனியாக தான் இருக்கும். மனிதன் என்று குறிப்பிடுவது உடலில் ஆன்மா சேர்ந்து இருக்கிறதுனால அந்த தருவாயில் வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சுக்கணும். அந்த உடலில் இருக்கும் ஆன்மா ஆனது வாழும் காலங்களில் தவறு செய்து விட்டால் அவங்களுக்கு அவங்க இறந்த பிறகு அந்த ஆன்மா பலவித துன்பங்களை அனுபவிக்கும். அவங்க நினைக்கிறாங்க பூமியில் இருக்கும்போது நம்ம தப்பு செய்கிறோம், நமக்கு யாருமே எதுவுமே பண்ண முடியாதுன்ட்டு. ஆனால் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறான். அவன் ஒரு கணக்கு வைத்து கொண்டு தான் இருக்கிறான். உடலை விட்டு ஆன்மா பிரிந்து வரும் பொழுது அந்த ஆன்மா படும் வேதனைக்கு அளவே இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது. கருட புராணம் பார்ப்பதன் மூலமோ கேட்பதன் மூலமோ நமக்கு நல்ல நல்ல பலன் கிடைக்கும். எப்படி ஒவ்வொரு மனிதரும் நிச்சயமாக கருட புராணத்தை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம். எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள இயலும். நாம் செய்யும் சிறு செயல்கள் எவ்விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் இந்த புராணம் நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது, எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. நமது பெற்றோர்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய கடமை என்று ஒன்று உண்டு. அதை கண்டிப்பாக பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டும். பெற்றோர்கள் இறந்த பிறகு அந்த ஆன்மாக்கு பிள்ளைகள் கண்டிப்பாக அவங்க திதி கொடுக்கறது இதெல்லாம் முக்கியமாக கருட புராணத்தில் சொல்லப்படுகின்றது. அதற்கு அவங்களுக்கு என்ன கடமை செய்யணுமோ அதை தவறாமல் பிள்ளைகள் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். இது முக்கியமாக கருட புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பூமியில் வாழ்பவர்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற தெளிவுடன் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கருட புராணம்னா என்ன? இப்போ கருட புராணத்தை குறிப்புகள் நம்ம பார்த்தோம். கருட புராணம்னா இப்படி தான் இருக்கணும். ஒவ்வொரு மனிதனும் செய்யும் ஒவ்வொரு தவறுக்கும் கருட புராணத்தில் என்னென்ன தண்டனைகள் கிடைக்கும் என்பதையும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த கருட புராணம் ஆன்மீக தகவல் தினமும் வருங்க. தவறாமல் பாருங்கள். நிச்சயமாக கேட்பதனாலும் படிப்பதனாலும் நல்ல ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். வரலாற்று இதிகாச கருட புராணம் பாகம் 2 நாளை பார்க்கலாம். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம்.